பொதுவா அம்மன் கோவில்கள்ல பெருமாள பார்க்க முடியாது. இந்த கோவில்ல மட்டும் அம்மன் பக்கத்திலேயே பெருமாள் இருக்காரு. எப்படி அது? இல்ல, அருமையான கேள்வி. அது அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிற கோவிலாக தான் இதை எல்லாருமே வரலாற்று ரீதியாக பார்க்குறாங்க. அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக எல்லாரும் சொல்கிறாங்க. அம்மனும் பெருமாளும் பக்கத்தில் ஒரே கருவறையில் இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சென்னையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். எங்கே இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்னா, ஐனாவரம் வாட்டர் டேங்க்லேருந்து ரைட் எடுத்த நியூ ஆவடி ரோடு, அந்த நியூ ஆவடி ரோடோட பிகினிங்லேயே இந்த கோவில் அப்படிங்கிறது இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. இந்த பக்கம் நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு தெரியல. இங்கே திருவிழா எந்த ஈவெண்ட் நடந்தாலுமே ரொம்ப கோலாகலமாக லைட்டிங்கோட, ஊர் திருவிழாவில் எப்படி கடையெல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கோவில் சிட்டிக்குள்ளே ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய லெவலில் ஒரு சூப்பரான ஒரு கோவிலாக இருக்குது. ஸோ இந்த கோவிலில் வருஷம் நடக்கிற அந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிற விழாவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நீங்கள் ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த மாதிரி நிறைய அம்மன் படம்லாம் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு சில அமானுஷ்ய விஷயங்களும் நடந்திருக்கு, சில ஆச்சரியமுற்றக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்குது. இப்போ தொடர்ந்து பாருங்கள். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் என்ட்ரான உடனே லெஃப்டில் சிவனுடைய சன்னதி இருக்குது. கோவிலில் வெறும் அம்மன் பெருமாள் மட்டும் இல்லை, துர்கைக்கு தனி சன்னதி இருக்குது. அப்புறம் சாய்பாபா, அல்லல்லார் இவங்களுக்கும் தனி சன்னதி அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி கோவிலோட பேக் சைட் அம்மனுடைய அந்த கருவறைக்கு பின்பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பவானி அம்மன் இருக்காங்க, ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் இருக்காங்க. அப்புறம்
ராகு கேது பரிகாரம் பண்ணக்கூடிய இடமும் வந்து இருக்குது. அப்புறம் வெளியே கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாகர் சிலை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்த கன்னிகளுடைய சிலையும் வந்து இருக்குது. அண்ட் நவகிரகம் சிலையை வந்து பார்த்தோம்னா கோவிலோட என்ட்ரி, அதாவது அந்த டோருக்கு ரைட் சைட்லேயே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய கோவில்னே சொல்லலாம். இங்கே திருவிழா நடக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் ரொம்பவே ஒரு க்ரௌடடாக ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறது. ஸோ இந்த கோவிலுடைய லொக்கேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் வந்து நம்மளோட லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரலை. ஸோ இனிமேல் இந்த ஜூன் மாதத்துலேருந்து வீடியோஸ் நிறைய வரும். ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோஸ் நிறையவே வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கோவிலோட வரலாறு கோயிலோட வரலாறு வந்து இந்த பழைய அயன்புரம் கிராமம். எல்லாத்துலேயும் கோயில் வந்து அவங்களாம் வந்து சிலை வச்சு உற்பத்தி பண்ணி கோயிலை உருவாக்குவாங்க. இது தானாக வந்து சுயம்பா உருவான கோவில். இது கிட்டத்தட்ட 95, 96, 97 வருஷமாக இந்த கோயில் இருக்குது. சமீபத்தில் மே மாதம் கடைசியில் ஜூன் 1 97ஆம் ஆண்டு திருவிழாவோட வெகு விமர்சையாக இங்கே நடந்தது. ஒரு வருஷமும் திருவிழா விமர்சையாக நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாளைக்கும் ஒரு டெய்லி அன்னதானம், ஒரு நாள் கச்சேரி, ஒரு நாள் டான்ஸு, ஒரு நாள் வந்து நாடகம், ஒரு நாள் வந்து இசை நிகழ்ச்சி, ஒரு நாள் வந்து பக்தி பாடல், இப்படி பல நிகழ்ச்சிகள் இந்த 10 நாள் நடக்கும். கடைசி நாள் அந்த திருவிழா 10ஆம் நாள் திருவிழா இருக்குதா, இது ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. மெட்ராஸ் சிட்டிலேயே கிட்டத்தட்ட 20-40 பேருக்கு மேலே இந்த திருவிழாவுக்கு வர ஜனங்க இந்த கோயிலாக தான் சென்னையில் இருக்கும். சரி, இந்த கோயில் எப்படி உருவாச்சு, எப்படி இருந்ததுன்னா, இந்த மக்கள் ஏன் இந்த கோயில் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சு இந்த அம்மாவை தேடி வராங்கன்னா, 2 முறை இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சாதாரண கொட்டாவாக இருக்கும்போது இது ஆவூர் ரோடு மேலே, இந்த நியூ ஆவூர் ரோடுக்கு பேர். இந்த இடத்துல இந்த கோவில் இந்த ரோடு இந்த ஏரிக்கரை மேலே இருக்கிறதால அந்த காலத்தில் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்க வேலூர் நாராயணன்ற மூலியமா இந்த கொட்டாயை பிச்சு போகிறதுக்கு வந்தாங்க. அப்போ பிச்சு போட வரும்போது அந்த இடத்துல அந்த அம்மா வந்து அதிகாரி முன்னாடி பாம்பா படம் எடுத்து காட்சி எடுத்தாங்க. அதை கண்டு சில அதிகாரிலாம் பயந்து ஓடி அப்படி விட்டாங்க. அதுக்கு மீறி இன்னொரு சில வருடங்களுக்கு பிறகு சில அதிகாரிகள் கடவுளை பிடிக்காத நாத்திகர்கள் இவங்க வந்து பிச்சு போட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியில் அவன் இன்னைக்கு உயிராக இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா செத்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்த பிறகு அப்படின்னு. அதனால் இந்த மக்களுக்கு வந்து இந்த தெய்வத்து மேலே ஒரு அதீத நம்பிக்கை உருவாகி வருது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் நான் சொன்னால், இது அரசாங்க கோயிலெலாம் இல்லை, சாதாரண தனியார் கோயில். தனியார் கோயில்னா ஊர் பொதுமக்கள், அதாவது குஜிநாயக்கன் தெரு, மண்டப ரோடு, வாவுசி நகர், பள்ளி அரசு தெரு, ராஜநாயக்கன் தெரு, வாவுசி நகர், இந்த மாதிரி பகுதிகளில் இருக்க மக்கள்லாம் தானாக முன் வந்து பணத்தை கொடுத்து திருவிழாவை நடத்துறதுக்காக எங்களுடைய நிர்வாகிகள், யார் நிர்வாகிகள், அந்த கோயிலில் இருக்கிற நாங்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு தெருவுக்கும் 5 பேர் 10 பேர் போய் துட்டை வசூல் பண்ணி இந்த திருவிழாவை ஒற்றுமையோட ஊர் கட்டுப்பாட்டோட மிக சிறப்பாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஐயா, இப்போ பொதுவாக அம்மன் கோவில்களில் பெருமாளை வந்து பார்க்க முடியாது. இந்த கோவிலில் மட்டும் அம்மன் பக்கத்துலேயே வந்து பெருமாள் இருக்காரு. எப்படி அது? இல்லை, அருமையான கேள்வி. அது அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிற கோவிலாக தான் இதை எல்லாருமே வரலாற்று ரீதியாக பார்க்குறாங்க. அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ணனும் தங்கச்சும் பக்கத்தில் இருக்கிற கோயில் இது ஒண்டி தான் இந்தியாவிலே இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நமக்கு அது தெரியல, வரலாற்று ரீதியாக சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நடந்ததுங்களே ஒரு விசேஷம் எல்லாம், அது எதுக்காக? இது எதுக்காகனா,
இந்த ஊரை சுற்றி, அதாவது கோயிலை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகள், மேற்கு சொன்ன பகுதி சொன்னல, இந்த பகுதியில் இருக்கிற அந்த பெண்கள், அதாவது சுமங்கலிகள், அவங்க தீர்க்காயிலோடு, அவங்க கணவன்மார்கள் தீர்க்காயிலோடு வாழணும்னு சொல்லி அவங்கெல்லாம் மனமு வந்து அந்த பூஜைக்கு உண்டான செலவை அவங்களே கட்டுறாங்க. மனமு வந்து அவங்களே கட்டுறாங்க, அவங்களே இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. இது ஏறத்தாழ பல வருஷமா தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. வருஷம் நடக்கும். ஆமாம், வருஷம் வரலட்சுமி நோன்பதுக்கு நடக்குது. அதே மாதிரி இந்த திருவிழா சொல்றது தெரியுங்களா, ஒரு வருஷம் திருவிழா. இந்த திருவிழாவில் ஒரு முன்னாள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாக செவ்வாய்க்கிழமை ஒரு வருஷமும் இந்த திருவிழாவுக்கு முன்ன 5 நாளுக்கு முன்னாடி பால் குடம் ஊர்வலம் நடக்கும். அது எப்படின்னா, இங்கேருந்து நம்ம மண்டப ரோட்டில் ஒரு நவசக்தி விநாயகர் ஆலயம்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து பால் குடத்தை அவங்க தலையில் சுமந்து வந்து அந்த பாலை இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் பண்ணுற பாலை அவங்க தீர்த்தமாக வீட்டுக்கு எடுத்து போயோ இல்லை அவங்க தீர்த்தமாக பருகி அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உண்டான நோய் நொடிகள் தீர்ந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகுது. இப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறதால அதையே நாங்கள் சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் பால் குடமும் நடத்துகிறோம். 100வது வருஷம் வரப்போகுது, 3 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக திருவிழா நடத்துகிறோம், ஊர் மக்களை நல்லா கடை பண்ணுவோம். அப்போ வந்து அதே மாதிரி இன்னும் 2-3 வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகம் 100வது வருஷத்துக்கு கரெக்டாக வருது. அதனால் வெகு விமர்சனையாக இதை கொண்டாடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது என்னாலேயோ இவராலேயோ யாரோ தனிப்பட்ட முறையில் யாரும் இதை பண்ணலை. ஊர் பொதுமக்களோட முழு ஒத்துழைப்போடு தான் இந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, முழு ஒற்றுமையோடு தான், ஊர் பலத்தால் தான் இதை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இந்த அம்மன் எல்லாருக்கும், இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல், இந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாமல், உலக நன்மைக்காக இந்த அம்மா அருள் புரியணும்னு சொல்லி வேண்டு விரும்பி இந்த அமாவாசை எப்பெல்லாம் விசேஷம் இங்கே வரணும்னா ஜென்ரலா? அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாதிரி நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கோயில் சார்பாக நாங்கள் ஏழைங்களுக்கு அன்னதானம் ஃப்ரீயாக கோயில் சார்பாக நாங்கள் வழங்குறோம். சூப்பர். கரெக்டாக ஜனங்களுக்கு தெரியும். அமாவாசைனா 11 மணிக்கெல்லாம் கோயிலில் வந்து உட்காந்துருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 150-200 பேருக்கு மாதம் பௌர்ணமி அமாவாசை இது 2 வேலைக்கும் 2 நாளைக்கும் மாதத்தில் பண்ணுறோம். இன்னும் இந்த கோயில் இன்னும் வளர்ச்சி பெற்று பல வருமானங்கள் வந்ததுன்னா இன்னும் பல நல்ல திட்டங்களை இந்த கோயில் சார்பாக நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ண தெரியுமா, இந்த கோயிலில் வர துட்டுங்கள்லாம் மிச்சம் பற்றி இந்த ஸ்கூலுக்கு பாருங்க, கார்பரேஷன் ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் ஏழை குழந்தைங்க, தாய் தகப்ப இல்லாத குழந்தைங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஒரு 50-100 குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த அலுமினி தட்டில் அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு இருந்தது, அந்த குழந்தைங்களுக்கு எவர் சில்வர் தட்டு வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பால்வாடி குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு சின்ன நடவண்டி மாதிரி, சின்ன சைக்கிள் மாதிரி. ஐயரே கிடையாது, எல்லாமே நம்ம ஊர் மக்களுக்கு ஐயர் பூசாரியே கிடையாது. அதாவது பூஜை பண்ணுறது வந்து பூசாரியே கிடையாது, ஐயர். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து இவர் வந்து சின்ன பூசாரி, 2 பூசாரி பெரிய பூசாரி உள்ள போனோம். இவங்க 3 பேர் தான் மெயின் இந்த கோயில். அவர் தான் பெரிய பூசாரி. ஒரு பெரிய பூசாரி இருந்தார், அவர் இறந்துட்டாரு. இவர் 2வது பூசாரி. இவர் சின்ன பூசாரி, இன்னொரு பூசாரி உள்ள இருக்கிறாரு. அதே மாதிரி இல்லை தப்பு கிடையாதுப்பா. நாங்கள் இதை திறம்பட நடத்தி இதில் வர காசை மிச்சம் பண்ணி, அன்னைக்கு கூட மழை வெள்ளம் வந்தது, பயங்கரமான வெள்ளம், மழை, கொரோனா நேரம். அந்த நேரத்தில் 200, 300, 500 பேருக்கு மேலே எல்லாருக்கும் அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாம் கொடுத்தோம். காரணம் என்னன்னா, இந்த கோயிலால் வர துட்டை இந்த மக்களுக்காக நாங்கள் இப்படி பண்ணினுக்கிறோம். மேலும் இந்த கோயில் வளர்ச்சி பெறணும், இதன் மூலிமா அந்த மக்கள் நல்லா இருக்கணும், இன்னும் ஆண்டவனை விரும்பி கேட்டுக்கிறோம். அதை அப்படியே ஒன்று விடாத பிரதிபலிக்கும். நன்றிங்க.